கொறடா யாரு சொல்லியே ஆகணும். இந்த வீடியோ கிளிப்பிங் நீங்க பாப்பீங்களா தெரியல. மதிப்புக்குரிய பிரகாஷ் ராஜ் சார், ஹாய் சலாம். உங்க மீது பெரிய மதிப்பு இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், டிரைவர் பையெல்லாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படிங்களே. முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொறடாவே என் தம்பி சபரிதான். இன்னைக்குதான் தம்பி ரூம்ல வாசல்ல போர்டு போட்டோம். மகிழ்ச்சி. ஏழை விட்டு பிள்ளை ஸ்ரீரங்கத்தில் நின்னா என் தம்பி ரமேஷ், டிவிகே ரமேஷ் இன்னைக்கு எம்எல்ஏ. சட்டமன்றம் வரும்போது கேக்குறாங்க, ஏன் அம்மாவை கூட்டு வரல? ஆமா சொல்றான், எங்க அம்மா ஒரு சமையல் வேலை செய்யக்கூடியவங்க, குக். அவங்களுக்கு லீவு கிடைக்கல, லீவு கிடைக்கும் போது கொண்டு வருவான். யாருங்க தருவா அப்படி ஒரு வாய்ப்பு இளைய விட்டு பிள்ளைக்கு? எங்க தங்க தளபதி மட்டும் தாங்க தருவாரு. சாதாரண வீட்டு பிள்ளைகளை எல்லாம் சட்டமன்றத்துக்கு வரும். இப்பதானே ஆட்டம் தொடங்குது. உங்க அவதூறுகள்லாம், உங்க அநியாயங்கள்லாம் அறிவு அடியாட்கள் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறாங்க. பல பேர் போர்வையில மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் 10 நாளாக பதுங்கு குழியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 200 தொகுதி வரும், 210 வரும். நம்ம ஜர்னலிஸ்ட் மணி கூட சொல்றதும் சொல்ற 234 சொல்லிக்க வாயும் ஊறிட்டு. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு ஆற்றல் மிக்கவரும் ஒரு அன்பு மிக்கவருமான, ஆற்றல்னா வேகம், அன்புனா தாயுள்ளம், அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். அவரை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. இனி உங்கள் அத்தனை பேரையும் அவர் பத்திரமாக பார்த்துக் கொள்வார் என்று மாண்புமிகு அமைச்சரை வாழ்த்தி, அண்ணனுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, அவங்க எல்லாம் சேர்ந்து பச்சை பேனாவை உங்க பாக்கெட்ல வச்சுட்டாங்கன்னா நிறைய பசங்க படிக்கிறாங்க. இந்த போதையை மட்டும் கம்ப்ளீட்டா ஒழித்து 10 பச்சை பேனாவை நீங்க உருவாக்கணும். தலைவர் சொன்னதை சொல்லி வருகிறேன். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். எளிமையின் அடையாளம், மக்கள் பணியில் அயராத உழைப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு எங்களது அன்பார்ந்த நன்றிகளும் மென்மேலும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகளும்.